ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ராகுவை பற்றி ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். இந்த ராகு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்னன்னா, உள்ள நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் அது உங்களுக்கு திரும்பி வரப்போகிறதில்ல, கிடைக்க போகிறதில்ல, மாயமாக மறையக்கூடிய தன்மை, அதுதான் இந்த ராகு. பொதுவாக ராகு எந்த இடத்தில் எந்த கிரகங்களோடு இருந்தால் சுப விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? இது ராகுவோட ஒரு சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, டக்குன்னு ஒரு லாட்ரியில் கிடைக்கிது பார்த்தீங்களா. நேற்று வரைக்கும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடிக்கு அதிபதி ஆகிட்டார். அவங்கள்ட்ட போய் எல்லோரும் பேட்டி கேட்பாங்க, என்ன பண்ண போகிறீங்க இந்த பணத்தை. ராகு அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை வழி பாட்டனார். அந்த குரோமோசோம் அந்த ஜீன்லேருந்து தான் உங்களுக்கு வருது. அப்போ அந்த தாத்தா உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டா இது ரொம்ப இயல்பாக உங்கள் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். ராகுவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, அதோட பாசிட்டிவ் சைடு உங்களை பெரிய அறிவாளியாக, புத்திசாலியாக, திறமைசாலியாக, ஒரு இம்போர்ட்டட் காரை யூஸ் பண்ணுறது, லக்ஸுரியாக இருக்க விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறது, இது பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு, இப்போ ராகு எந்த கிரகத்தோடு இணைந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஒரு கோடீஸ்வர யோகமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது எல்லா கிரகத்துக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாது. அதற்கு வீடு கொடுத்த தன்மைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ராகுவும் சுக்கிரனும் இணையும் போது, இது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் வந்து யோகமான ஜாதகம். அவருக்கும் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுவோட பிடியில் வந்து உட்கார்ந்துருக்கும். ஆனால் அவரோட ஜாதகம் எக்ஸாம்பிளுக்கு யோகமாக இருக்கும். அப்போ தோஷமாக இருக்க ஜாதகம் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இதை ஒரு பெரிய டிபேட்டாகவே மாற்றிடலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லக்னம் 7, 2, 8 இந்த காம்பினேஷன் வர்றவங்க லைஃப் பார்ட்னரோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த பதஞ்சலி மகரிஷியோட படத்தை பார்த்துருப்பீங்க. அவருக்கு எப்படின்னா, அவர் இப்படி உட்கார்ந்துருப்பார், தியானம் பண்ணுறதுக்காக தலையை இப்படி மேலே உயர்த்திருப்பார், கண்ணை மூடியிருப்பார். அவருடைய தலையில் வந்து ஒரு ஊற்று மாதிரி கிளம்பி போயிட்டுருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ஞானம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திலேருந்து அவருக்குள்ளே வருது. அந்த பிரபஞ்சத்துக்கும் அவருக்குமான தொடர்பை தான் அந்த ஒரு ரேஸ் வந்து நமக்கு காட்டுது. அப்போ நீங்கள் வந்து ராகுவோட பாசிட்டிவ் சைடு என்னென்னா, யோகாவினுடைய ஒரு ஹை பிச். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப உங்களை ஹையாக ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி யோக கலையின் மூலமாகத்தான். கேதுக்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, மேஜராக அவங்க தர தொந்தரவு, உங்களோட அந்த உடம்புல வந்து அதே அலைன்மெண்ட் உள்ள ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா லைஃப் ஹிட்டு. இல்லை அப்படின்னா அந்த லைஃப் வந்து டோட்டல் ட்ராஜடியாக மாறக்கூடிய தன்மை அவர்களுக்கோ இல்லை உங்களுக்கோ உடல் தோற்றத்தில் ஒரு நோயை கொடுக்கக்கூடியது. இது எங்கே பார்க்குறோன்னா, பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க நம்மகிட்ட வருவாங்க. இப்போ ராகு கேது ஒரு ஆளுக்கு இருக்கும், ஒரு ஆளுக்கு இருக்காது. நம்மளோட தர்ம சங்கடமான சூழ்நிலை. நான் எப்பயுமே வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்கள அகெயின்ஸ்டாக சொல்ல மாட்டேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம உள்ளதை சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு ஜோதிடம் சார்ந்த சூட்சமங்களை, ஜோதிட ரகசியங்களை பகிர்ந்துட்டு வரோம். இந்த நேர்காணலில் ராகுவை பற்றிய நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். நமக்கு தெரியாத ராகுவை பற்றிய அதிசூட்சமங்கள் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் மேம்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ராகுவை பற்றி ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். இந்த ராகு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொதுவாக கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர்களுக்கு ஒரு கோள் தன்மை இல்லை அப்படின்னா கூட இவங்களை வந்து வெட்டும் புள்ளின்னு சொல்கிறோம். நீங்கள் சோலார் பிளானட்டில் 7 கிரகங்களை வரிசையாக நிறுத்திட்டிங்கன்னா இவங்க வந்து அவங்களோட நிழலாக இருக்காங்க, அவங்கள வெற்ற ஒரு நிழலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். இவங்க வந்து நமக்கு தரக்கூடிய பலனை மறைக்கக்கூடிய வல்லவர்கள் இவங்க. உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா இவங்க வந்து அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட பலனை தடுத்து நிறுத்துறதுல பெரிய ஆளாக இந்த ராகுவும் கேதுவும் செயல்படுறாங்க. அதில் இந்த ராகுவை பற்றி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லுங்கன்ட்டு. நிச்சயமாக தெரியாத நிறைய விஷயங்களை நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். பொதுவாக நம்ம வந்து பிளாக் ஹோல் தியரின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்னென்னா, உள்ளே நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் அது உங்களுக்கு திரும்பி வரப்போகிறதில்ல, கிடைக்க போகிறதில்ல, மாயமாக மறையக்கூடிய தன்மை, அதுதான் இந்த ராகு.
கண்டிப்பா மேம். பொதுவா ராகு எந்த இடத்தில் எந்த கிரகங்களோடு இருந்தால் சுப விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும், எந்த இடத்துல எந்த கிரகங்களோடு இருந்தால் அசுப விஷயங்கள் நடக்கும்? இப்போ முதல்ல சுப விஷயங்களை பத்தி பார்த்துருவோம். இப்போ சுப விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்களுக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியதாகவும் அவங்க உங்களுக்கு தரக்கூடிய பலனை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமைங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிரும். ராகுவை பொறுத்தளவு 3, 6, 10, 11 இந்த 4 இடங்கள்ல இருக்கும்போது அவர் உங்களுக்கு வந்து சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக மாறி விடுகிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. பொதுவாக 3ல இருக்கும்போது ஒரு மிக மிஞ்சிய தைரியத்தை கொடுக்குறாரு அவர். உங்களை வந்து எல்லா விஷயத்திலையும் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அரசியல்வாதிகளோட ஜாதகங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. 3, 6, 11 இந்த இடங்கள்ல ராகு கண்டிப்பாக சம்மந்தப்படுவார். அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு அரசியல்வாதியா இருக்காரு, மைக்கை பிடிச்சா அடிக்காம கீழே வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மைனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைதை தமிழரசி அப்படின்னு சொல்லி படங்கள் அந்த ஒரு மாதிரி போல்டா இருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு தான் காரணம். பிரம்மாண்டம் எல்லாருக்கிட்டையும் தன்னோட அட்டென்ஷனை வந்து அப்படியே தன்னோட பக்கமா திருப்புற தன்மைங்கிறது இந்த ராகுவுக்கு இருக்கு. ஏன்னா ராகுவை நம்ம வந்து மாயக்காரகன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாயையில் வீழ்த்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல உட்காரும்போது ராகுவுக்கு ஒரு சுபத்தன்மை இயற்கையாகவே கிடைச்சிரும். அவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை தர ஆரம்பிக்கிறாரு. இது ராகுவோட ஒரு சுப பலன்கள் என்ன அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஜாதகம் ரொம்ப ஒரு கீழ் நிலையில இருந்தா கூட முன்னேற்றம்ங்கிறது திடீர்னு உங்க வீட்டு வாசப்படியில் ஒரு டக்குன்னு ஒரு லாட்டரியில கிடைக்குது பார்த்தீங்களா, நேற்று வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடிக்கு அதிபதி ஆயிட்டாரு, அவங்கள்ட்ட போய் எல்லாரும் பேட்டி கேட்பாங்க, என்ன பண்ண போறீங்க இந்த பணத்தை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ராகு தரக்கூடிய ஒரு மாயை தான். திடீர்னு உங்களை வந்து பெரிய ஆளா இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு தன்மையில வந்து கொண்டு வந்து காமிச்சிடும். ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறது, முக்கியமா இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், ரொம்ப ஒரு நுண்கிருமிகளை பற்றி படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் வந்து இந்த ராகு ஒரு மேஜிக் தான். அப்ப இந்த மாதிரியான மேஜிக் உங்க லைஃப்ல நடக்கணும்னா உங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும். முக்கியமா இந்த எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்கிற ட்ரேடிங், அதே மாதிரி ஸ்பெகுலேஷன், இந்த நீங்க ஸ்டாக் மார்க்கெட், இந்த விஷயங்கள் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும்னா ராகு நல்லா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம். இந்த ராகு நல்லா இருக்கணும் நான் சொல்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க இருந்து வருது? ராகு அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை வழி பாட்டனார், அந்த குரோமோசோம் அந்த ஜீன்ல இருந்தா உங்களுக்கு வருது. அப்ப அந்த தாத்தா உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டா இது ரொம்ப இயல்பா உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஃபேமிலியா தாத்தா அப்பா பையன் இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள்ல இது ரொம்ப இயல்பா அந்த தாத்தாவை எப்படி நீங்க வச்சுக்கிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி பண்றாரு, இதெல்லாம் பொறுத்து இந்த ராகு உங்களுக்கு நல்லாவே செயல்படுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தாத்தாவை கரெக்டா பார்த்துக்கணும். இதை பார்க்குறவங்க கண்டிப்பா அந்த ஒரு அவேர்னஸை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராகுனா தந்தை வழி பாட்டனார். உங்களுக்கு ராகுவோட ஆசீர்வாதம் வேணும்னா தந்தை வழி பாட்டனாரை தெருவில் விட்டுறக்கூடாது. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே ராகுவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் உங்களுக்கு நல்லது பண்றாரு இல்ல, அடுத்த ஜென்ரேஷனாவது நல்லா இருக்கணும்னா இது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு ராகுவினால தரக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா மேம். மேம் இப்போ ராகு வந்து ஒரு பாவ கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அந்த ஜாதகரினுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் மேம்? இப்போ நம்ம வந்து சுப விஷயங்களை பத்தி பார்த்தோம். இன்னும் அந்த பாவ விஷயங்கள் அப்படிங்கறத பொறுத்தளவு நிறைய தாய்மார்கள் எங்ககிட்ட வருத்தமா பகிர்ந்துக்கிறது, இவ்வளவு நாள் நல்லா படிச்சாங்க, 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக படித்தா நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தான், இந்த +1 வந்ததுலேருந்து என் பையனோட ஒரு தன்மையே மாறிடுச்சு, ஆளே வேற மாதிரி இருக்கான், என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுகிறான்றாங்க. அந்த ராகு திசை வரும்போது இந்த பசங்களோட ஒரு மென்டாலிட்டியில் நிறைய மாற்றங்கள் வருது. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அருகில் இந்த திசை வந்துடும். செவ்வாய் நட்சத்திரங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே வந்துடும். அப்படி வரும்போது அந்த படிப்பில் கவனமின்மை, மந்தத்தன்மை, தேவையற்ற நண்பர்களுடன் சேருதல், தேவையற்ற பழக்க வழக்கங்களை உருவாக்குதல்ங்கிற விஷயத்த இயல்பா கொடுத்தது. ராகுவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் சைடு உங்களை பெரிய அறிவாளியா, புத்திசாலியா, திறமைசாலியா, ஒரு இம்போர்ட்டட் காரை யூஸ் பண்றது, லக்ஸுரியா இருக்க விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறது, இது பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தவறான விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வைத்து அந்த மாயையில் சிக்க வைத்து அந்த தவறான விஷயங்கள்ல இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வைக்கிறது தான்
நெகட்டிவ் சைடாக இருக்கும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு இப்படி வரும்போது அந்த தாய்மார்கள் நம்மக்கிட்ட கேட்குற விஷயங்கள், இதுலேருந்து எப்படி நாங்கள் ரெக்கவர் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க கேட்பாங்க. அப்போ தவறான விஷயங்கள்ங்கிறது என்னென்னா, மற்ற இடங்களில் இந்த ராகு போய் உட்காரும்போது உங்களை வந்து என்ன பண்ணுவார், இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னத்தில் இருக்காருன்னா கை காசை போட்டாவது ஒரு விஷயத்தை நல்லா பண்ணணும், பெருசாக பண்ணணும்னு சொல்லி முதல்ல இழந்து போயிடுறது. இப்போ 500 ரூபாயில் முடிக்க வேண்டிய விஷயத்தை போயிட்டு 5000 ரூபாயில் 50,000 ரூபாயில் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லக்னத்தில் ராகு இருக்கவங்க பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது பண்ணி விட்டுரும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்குன்னா இவன் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டா பேசி ஏமாத்துற தன்மையை அந்த 2ல் இருக்க ராகு கொடுக்கும். அவங்க இப்போ இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, இதற்கு மிக அருகில் அப்படிம்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் எத்திக்ஸ். ஸோ அந்த 2ல் ராகு இருக்கவங்க இது ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணி அடுத்தவங்க கிட்ட போகாத விஷயத்த கூட என்ன பண்ணிடுவாங்க, இந்த மூட்டைப்பூச்சி அடிக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா ஒரு படத்தில், மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்னா 2ல் ராகு. ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க பிரம்மாண்டமாக அதை காட்டுறாங்க. புரியுதுங்களா? அந்த காலத்தில் வந்து ஒரே ஒரு துறை இருக்கும். இப்போ வந்து அந்த துறைக்குள் பல துறைகளை வைக்கிறதெல்லாம் ராகுவினுடைய பிரம்மாண்ட லீலைகள் தான். அப்போ இந்த விஷயங்களை வந்து சரியாக பண்ணும்போது அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்குது. ராகுவோட நெகட்டிவ் சைடுக்கு நீங்கள் போகும்போது சமுதாயத்திற்கு தேவையில்லாத நபராக உங்களை சித்திரீகரிக்குது. புரியுதுங்களா? பசங்க வந்து சேர்ந்து பஸ்ஸில் தொங்குறது, தேவையில்லாத சாகசங்கள் பண்ணி வர்றது, இந்த மாதிரி அந்த கிரக கூட்டு அப்படிங்கும்போது மோசமான கிரகங்களோடு சேரும்போது இன்னும் வலிமையாகுது. இதில் ஒரே ஒரு கண்ட்ரோல்னஸ் என்னென்னா, தனுசு ராசியில் அந்த ராகு அமரும் போது மட்டும் கோதண்ட ராகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோதண்ட ராகுனா என்னென்னா, தனுஷு வந்து குருவோட வீடு, அங்கே உட்காரக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன்மையாக இருக்கிறாங்க. இவங்க வள்ளலாருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் ராகு இருப்பார். அப்போ இந்த மகரத்தில் ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாஸ்திர அறிவு அவங்களுக்கு நிறைய இருக்குது. இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர அறிவுங்கிறது வந்துடுது. வேறு துறைகளில் இருந்தால் கூட ஜோதிடத்தை பற்றி ஆர்வமாக தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மகர ராகு கொடுக்குது. இப்படிப்பட்ட தன்மைகள் தான் இந்த ராகுவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறத மக்கள் பிரித்து பார்க்க முடியும். கண்டிப்பாக மேம். இப்போ பொதுவாக வந்து நீங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்களில் ராகு இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொன்னீங்க. இப்போ ராகுவோடு இணைந்த கிரகங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது, கிரக இணைவுகள். இப்போ ராகு எந்த கிரகத்தோடு இணைந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஒரு கோடீஸ்வர யோகமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போது எல்லா கிரகத்துக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாது. அதுக்கு வீடு கொடுத்த தன்மைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ராகுவும் சுக்கிரனும் இணையும் போது இது ஒரு நல்ல விதமாக இருந்தால் இம்போர்ட்டட் கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு கட்டணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? இதே ராகு குருவோட சேரும்போது இது ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான இணைவுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு சொல்கிறோம். ஜாதகருக்கு இது பண இழப்புகளையும் வெறும் பெண் குழந்தைகளாக பெறக்கூடிய தன்மை. இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு எனக்கு வெறும் பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்குன்னா, இப்போ கூட நிறைய பேர் வந்து எங்களுக்கு பெண் குழந்தைங்களாக பிறக்குதுங்க, பையன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது. அப்போ அந்த குரு ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு சண்டால யோகத்தை கொடுக்குது. அந்த சண்டால யோகம்னு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா இவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வீக்காவோ இல்லை அவங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட்டராக இருக்கிறாங்க. இதோட ஒரு பாசிட்டிவ் சைடு என்னன்னா, அடுத்தவங்களுக்கு எதுவுமே கொடுத்து உதவாத கருமிகளாக மாறிடுறாங்க. கண்டிப்பாக மேம். இப்போ எல்லா கிரகத்துக்கும் இது மாதிரியே சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடுங்கிறது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே வந்து நெகட்டிவ் சைடு தான் என்னன்னா, இதுக்கு வந்து அந்த தேவையில்லாத ஒவ்வாத விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் பண்ணி விட்டுரும். கண்டிப்பாக மேம். இப்போ ராகு அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ராகு கேது தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. இது எதன் அடிப்படையில் மேம்? 12 ராசிலையுமே ராகு கேது இருக்கிற விஷயத்த நம்ம எலாபரேட் பண்ணலாம். ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் 7, 2, 8 இங்கே வர்றது தான் இந்த ராகு கேது தோஷத்தை மெயினாக சொல்லுது. இந்த தோஷங்கள்லையுமே 32 வகையான தோஷங்கள் இருக்கிறதா பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் லக்னம் 7, 2, 8 இருக்கிறவங்க ஒரு 32 வயசு வரைக்கும் இவங்க லைஃப் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க லைஃபே மாறுது. ஏன்னா இதுக்கு பேர் வந்து காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். இந்த டிபேட்டுக்குள்ளே போனோம்னா அது இன்னும் பெரிய அளவில் போயிடும். காலசர்ப்பத்திலே தோஷம் இருக்கு, யோகம் இருக்குது. இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் வந்து யோகமான ஜாதகம். அவருக்கும் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுவோட பிடியில் வந்து உட்கார்ந்துருக்கும். ஆனால் அவரோட ஜாதகம் எக்ஸாம்பிளுக்கு யோகமாக இருக்கும். அப்போ தோஷமாக இருக்க ஜாதகம் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இதை ஒரு பெரிய டிபேட்டாகவே மாற்றிடலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லக்னம் 7, 2, 8 இந்த காம்பினேஷன் வர்றவங்க லைஃப் பார்ட்னரோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க. 7ஆம் இடத்துல கேது போய் அமரும்போது அவங்க குறுகலான சிந்தனை உடையவர்கள். குறுகலானனா தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது, ஒரு கூட்டுக்குள்ளே அப்படியே அடைஞ்சிக்கிறது. ஏன்னா கேதுனா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். இப்போது இன்னும் இதை உடல் தன்மையில் சொல்லும்போது ராகு அப்படின்னு சொல்கிறது இந்த உச்சி குழி, கேது அப்படிங்கிறது உங்களுடைய ஆசன வாய்.
அப்போ இந்த ரெண்டு விஷயத்த என்ன சொல்லுவாங்களா, பெரியவங்க எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த புலனடக்கம்ங்கிறது இந்த ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உச்சி குழிங்கிறது துடிச்சிட்டே இருக்கும். அதனால தான் சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கடவுளோட கனெக்ட் ஆயிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைங்க திடீர்னு இப்படி கண்ணை மூட்டுக்கும் போது அழகா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது என்னன்னா இந்த குழந்தைக்கு கடவுளோட ஒரு தொடர்பு இருக்கிறது, பிரபஞ்ச ஞானம் அந்த குழந்தைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறத காமிக்கும். எப்போ இந்த உச்சிக்குழி மூடுதோ அப்பதான் அந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்குள்ள ஒண்ணா சேர்ந்து நம்மளை கவனிக்கிறது, ரெகக்னைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த சொல்லும். அப்ப அந்த அந்த ராகுவினுடைய தன்மைங்கிறது அதுதான். அந்த உச்சிக்குழி வந்து பிரபஞ்ச ஞானம். இப்போ நீங்கள் அந்த பதஞ்சலி மகரிஷியோட படத்தை பார்த்துருப்பீங்க. அவருக்கு எப்படின்னா, அவர் இப்படி உட்கார்ந்துருப்பாரு, தியானம் பண்ணுறதுக்காக தலையை இப்படி மேலே உயர்த்திருப்பாரு, கண்ணை மூடியிருப்பாரு. அவருடைய தலையில் வந்து ஒரு ஊற்று மாதிரி கிளம்பி போயிட்டுருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ஞானம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திலேருந்து அவருக்குள்ளே வருது. அந்த பிரபஞ்சத்துக்கும் அவருக்குமான தொடர்பை தான் அந்த ஒரு ரேஸ் வந்து நமக்கு காட்டுது. அப்போ நீங்கள் வந்து ராகுவோட பாசிட்டிவ் சைடு என்னென்னா, யோகாவினுடைய ஒரு ஹை பிச். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப உங்களை ஹையாக ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி யோக கலையின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தோட உங்களை இணைத்து கொள்ள முடியும். இதுதான் ராகுவோட ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைடா. ராகு சார்ந்த விஷயத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, இது ஒரு பாசிட்டிவ் சைடு. அப்ப நீங்க வந்து இந்த லக்னத்துல இருக்கிறவங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாங்க, 7ல இருக்கிறவங்க குறுகலா இருப்பாங்க. இந்த 2-8ல இருக்கும்போது எப்படின்னா வாய்னால பிரச்சனை வரும், மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும். இப்ப 8ல ராகுவோ கேதுவோ இருக்கும்போது மாங்கல்ய தோஷம். அவங்க கிட்ட கேட்டோம்னா நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலி கலண்டு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். கனவுல கலண்டு விழுந்துருச்சுங்க, கட்டாய் விழுகுதுங்க, அடிக்கடி மங்கல்யம் கட்டாய் கீழே விழுந்துருதுங்க. இந்த தன்மை வந்து 8ல ராகு கேது இருக்கவங்களுக்கு இருக்கும். அப்ப இது மாங்கல்ய தோஷத்தை தந்துடுது. பார்ட்னர் அதிகமா வாய் பேசுறவங்களா வந்துடுறாங்க. இந்த 2ல கேது இருக்கும்போது ஒரு கட் பண்ற பேச்சு, ஏன்னா கேதுங்கிறது நேரோ மைண்டட் நம்ம சொல்லிட்டோம். அப்ப வந்து கணவன் ஏதாவது கேட்டா ஒரு வரியில பதில் சொல்றது, பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 2ல கேது இருக்கும்போது வந்துடும். அப்ப இவங்க 2 பேர் மட்டும், இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க நிறைய பரிகாரங்கள் பண்றாங்க. இப்ப எங்க பண்றாங்கன்னா காளகஸ்தியில போய் பண்றாங்க, கொடுமுடியில பண்றாங்க, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் போன்ற இடங்களுக்கு போயிட்டு, கீழ்பெரும்பள்ளம் போன்ற இடங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. பரிகாரம் பண்ணியும் நம்ம மக்கள் கேட்குற விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, நான் போயிட்டு இந்த ராகு கேதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க. இது வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கிற சில குறைகள்னாலையும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த கோயில்களுக்கு போகும்போது என்ன விஷயம்னா, மெயினாக உங்கள் மனசு வந்து டியூன் ஆகும். என்ன டியூன் ஆகுது, எனக்கு ராகு இருக்குது, நான் என் லைஃப் பார்ட்னர்கிட்ட கவனமாக இருக்கணும். இது பேசிக் தாட்டு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பையனோ பொண்ணோ வர்றாங்க, தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, நீங்கள் இதே மாதிரி தோஷம் உள்ள ஒரு ஆணையோ இல்லை ஒரு பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து பேசிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்கு போகும்போது ஓகே நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம், நமக்கு சரியாயிரும், நமக்கு வர்ற லைஃப் பார்ட்னர்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுத்துரும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பரிகாரங்கள் பண்ணுவதன் மூலமாக இது ஒரு சாந்தி, அந்த சர்ப்பங்கள் வந்து சாந்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை உங்கள் ஜாதகம் இன்னும் வலிமையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா பிரச்சனைக்குரிய லைஃப் பார்ட்னரை கொடுத்து அவங்க மூலமாக உங்களை திருத்துவாங்க. இதுதான் உங்கள் ஜாதகம் தர்ற ஒரு பலனாக இருக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அவங்க தர்ற தொந்தரவு, உங்களோட அந்த உடம்புல வந்து அதே அலைன்மெண்ட் உள்ள ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா லைஃப் ஹிட்டு. இல்லை அப்படின்னா அந்த லைஃப் வந்து டோட்டல் ட்ராஜடியாக மாறக்கூடிய தன்மை அவர்களுக்கோ இல்லை உங்களுக்கோ உடல் தோற்றத்தில் ஒரு நோயை கொடுக்கக்கூடாது. இது எங்கே பார்க்குறோன்னா, பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க நம்மகிட்ட வருவாங்க. இப்போ ராகு கேது ஒரு ஆளுக்கு இருக்கும், ஒரு ஆளுக்கு இருக்காது. நம்மளோட தர்ம சங்கடமான சூழ்நிலை. நான் எப்பயுமே வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்கள அகெயின்ஸ்டாக சொல்ல மாட்டேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம உள்ளதை சொல்லும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஆளுக்கு இருக்குது ஒரு ஆளுக்கு இல்லைன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் பேட்டர்னில் ஒரு நோயை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஏதாவது ஒரு நோயை கொடுத்து அதன் மூலமாக ஆயுள் இருக்கும், ஆனால் நோய் தன்மையோடு அந்த பெண்ணோ ஆணோ வாழ்வதற்குண்டான தன்மைக்கு எதிர்கொள்ள தயாராகிடுவாங்க. இதுதான் இந்த ராகு கேது பண்ணுற விஷயமா நான் பார்க்குறேன். தோஷங்களை பொறுத்தளவு இந்த செவ்வாயோ ராகு கேதுவோ இருக்கவங்களை பொருத்திட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, உங்களுடைய உடல் மொழி அவங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த 2 உடலும் சேரும்போது பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. இப்போ இது இன்னும் எப்படி சொல்லணும்னா, சில பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒல்லியாக இருப்பாங்க, அந்த ஆஃப்டர் மேரேஜுங்கும் போது வெயிட் ஏறிட்டே போகும், ரொம்ப அதிகமாக போகும். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் கிடையாது, உங்கள் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் வேறு மாதிரி இருக்கும் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் 2 தெரியாமல் மிக்ஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய குறைவு பிரச்சனை தான் இது. அப்போ அந்த ராகு கேதுக்களை சேர்க்கும்போது மிகச்சரியான உடல் மொழிகள் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ இணைந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ராகம் வந்து அந்த குடும்பத்தினுடைய அந்த ஒரு ராகம்ங்கிறது ரொம்ப இனிமையான இசையாக இருக்கும். இல்லைனா அதுவே அலங்கோலமாக காதுக்கு கேட்க முடியாத ஒரு தேவையில்லாத ஒரு இசையாக அனர்த்தமாக மாறிவிடும். கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க, ஒரு ஜாதகம்
ஜாதகம் ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒருத்தங்களுக்கு ராகுகேது தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தங்களுக்கும் அந்த ராகுகேது தோஷம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் இதை பார்க்காம திருமணம் பண்ணிட்டாங்க. மேபி இன் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுலேயுமே. அப்படிங்கும் பொழுது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குல்ல மேம்? இப்போ பரிகாரங்களை பொறுத்தளவு நீங்க ஏற்கனவே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போய் அதை சரி பண்ணிட்டு தான் பண்ணிக்குவாங்களே. ஓகேங்களா? அப்போ ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சர்பசாந்தி பண்ணிக்கலாம். சங்கரநாராயணர் கோயிலில் வந்து சர்ப பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். குக்கே சுப்பிரமணியால ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பரிகாரம்லாம் பண்ணித்தர்றாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கு முறையான பிரீத்தி வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ நீங்கள் திருமணத்துக்கான பரிகாரம் சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தை வந்து எடுத்து பார்க்கல, இல்லை வந்து ராகு கேது நல்ல நிலையில் இருக்கா இல்லை வந்து மோசமான நிலையில் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் நான் ராகுவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சரியான முறையில் வந்து வணங்கணும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா பொதுவாக இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன மாதிரி ராகுவை வழிபாடு செய்யலாம்? இப்போ உங்களோட ஏஜ் செட் என்ன, உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு இதை பார்த்துக்கணும். அது ராகுக்கு ஒரு கிரகம் வீடு கொடுத்துருக்கோம். அந்த கிரகத்தினுடைய ராகு காலத்தில் உட்காந்து தியானமாவது பண்ணுங்க. அட்லீஸ்ட் குழந்தைங்க வந்து இருக்காங்க, எனக்கு படிக்கிற குழந்தை இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலா வீட்டில் ராகு இருக்குது. இருக்கிறதுல இந்த துலா வீட்டில் இருக்க ராகு இருக்குது பார்த்திங்களா, அது சுக்கிரன் வீட்டில் இருக்க ராகு. அது வந்து அதீதமான தேவையற்ற பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ வெள்ளிக்கிழமைகளில் இருக்க ராகு காலம் அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ராகு கேதுக்களை சரியாக கையாண்டவர்களுக்கு அந்த மருமக பிள்ளைங்களோ இல்லை மருமகளோ ரொம்ப நல்லா வந்தாங்க. அந்த ஒரு குடும்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராகு காலத்தில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க, போய் துர்க்கைக்கு விளக்கு போட்டு அந்த பூவை வந்து இவங்க கையாலே கட்டி அரளிப்பூவை வந்து இவங்க கையாலே கட்டி கோயிலில் போயிட்டு அந்த துர்க்கைக்கு போய் வழிபாடு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைங்கிறது ராகு கொடுப்பார். முக்கியமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ராகு திசையோ இல்லை ராகு உங்கள் ஜாதகத்தில் சரியில்லை, அந்த அலைன்மெண்ட் இல்லை அப்படிங்கும்போது அந்த தாய்மார்கள் ராகு காலத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடுகள் பண்ணுறது, ராகுவிற்குரிய காயத்ரியை சாண்ட் பண்ணுறது, இந்த அதே மாதிரி உளுந்த தானமாக கொடுக்கறது, உளுந்த வடை போட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, அனுமாருக்கு வந்து உளுந்த மாலை அந்த உளுந்த வடை மாலை வந்து சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். நிச்சயமா மேம். நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு ராகு சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நிச்சயமாக ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு செஷனாக இது அமைஞ்சது. நன்றி. வாழ்க வளமுடன். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.